தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். கரூரில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலையை அறிவித்திருக்கிறது. இந்த அறிவிப்பு என்பது சட்டத்திற்கு புறம்பானது என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது. குறிப்பாக இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு கருணையில் அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டதா அல்லது கருணை என்கிற பேரில் சட்டம் வளைக்கப்பட்டிருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. அரசு வேலைகள் ரத்து, ஆட்சி செய்வோருக்கு வழிகாட்டும் தீர்ப்பு என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு தா. சவுண்டையா, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ். வணக்கம் சார். மற்றும் பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்கள். வணக்கம் சார். சார் சவுண்டையா சார், உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இருவேறு பார்வைகளில் பார்க்கப்படுகிறது. ஒன்று பார்த்திங்கன்னா, இப்படி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு கண்டிப்பாக ஒரு நஷ்ட ஈடு அரசு கொடுக்கணும். இது அரசின் தவறோ அல்லது தனிப்பட்ட நபரின் தவறோ அதுக்குள்ளே நம்ம போகலாம் கூட. இப்படியான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அதற்கு கொடுக்கிற இழப்பீடு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்பட்டாலும் கூட அதன் பின்னணியில் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் சம்பந்தப்பட்ட நபர்கள் தான் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறாங்க. அப்போ பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகை என்பது ஒருதலைபட்சமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த பிழல் சாட்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இரண்டு கருத்துக்களை வைக்கிறாங்க. முதல் கட்ட பார்வையாக உங்களோட பார்வை என்னவா இருக்கு? இந்த விவாதம் ஆரம்பித்ததுக்கு காரணம் இந்த தீர்ப்பு தான். நீதியரசர்கள் திரு சக்திவேலு, நீதியரசர் திரு கார்த்திகேயன், உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசியல் நிர்ணய சட்டம் ஆர்டிகல் 14, 16 இது இதுக்கு அகென்ஸ்டாக இருக்குது, எதிர்மறையாக இருக்குது. ஏன்னா அது ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து தான் எல்லாத்தையும் எடுக்கணுன்றது நம்முடைய சட்டம். இது அதுக்கு எதிராக இருக்குது அப்படின்றது அவருடைய ஆர்கியூமெண்ட்டு. இதில் அவங்க ஆர்கியூமெண்ட்டில் சில கேசஸை கோட் பண்ணுறாங்க. அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்த கேசஸ் 2 கேசஸ் வருது. இதில் ஒன்று 1999 வருஷத்தில் ஒரு சர்வீஸில் இறந்து போகிற ஒரு இராணுவ வீரர் மகன் குழந்தைகளுக்கு அந்த குடும்பத்திற்கு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக தூத்துக்குடி இன்சிடெண்ட். இந்த 2 கேஸையுமே அவங்க கோட் பண்ணுறாங்க. இந்த முதல் கேஸை பொறுத்த மட்டும் நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இராணுவ வீரர், இராணுவ சேவை என்பது மற்றோட கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பில்லாத ஒரு சேவை, அதனால் அதை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தான். என்னதான் சட்டத்திற்கு உட்பட்டு வருதா இல்லையான்றது ஒரு விவாதமாக இருந்தாலும் கூட அது இன்கம்பேரபிள். அது நம்ம எதோடையும் ஒப்பிடக்கூடாது, நம்ம ஏற்றுக்கிறோம். அடுத்தபடியாக தூத்துக்குடியை அவங்க காட்டுறாங்க. தூத்துக்குடி இன்சிடெண்ட்டை பொறுத்த மட்டும் 2018 நடந்தது. இந்த 2018 இறந்தவர்கள் 13 பேர். ஆனால் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு அதில் வேலை கொடுத்துருக்காங்க? 36 பேருக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க. எடப்பாடி அவர்கள் அவருடைய ஆட்சியில் 20 லட்ச ரூபா காம்பன்சேஷனும் 19 பேருக்கு வேலை வாய்ப்பும் கொடுத்தாரு. 19 பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டண்ட் என்ற வேலை, அதாவது கிராம உதவியாளர்கள், கிராம நிர்வாக அலுவலருக்கு கீழே கிராம உதவியாளர்ன்ற பணி 19 பேருக்கு கொடுத்தார். அடுத்தது ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ரிப்போர்ட் வந்த பிறகு 2021 கடந்த ஆட்சியில், மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அவர் 2021 என்ன பண்ணார் அப்படின்னா 17 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் 5 லட்ச ரூபா கூடுதலாகவும் கொடுத்தாரு. அப்போது இறந்தது 13 பேர், வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு கொடுத்தாங்க? 36 பேருக்கு கொடுத்தாங்க. இது என்ன கணக்கு? இதில் ஏதாவது கணக்கு வருதா? ஒன்றுமில்லை. அப்போ ஒரு இறந்தவருக்கு 2 வேலை, கிட்டத்தட்ட 3 வேலைன்ற அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எந்த லாஜிக்லேயுமே வரல. ஒருத்தருக்கு இறந்து போனவர் ஒருத்தர் தானே, ஒரு வேலை தானே கொடுக்க முடியும். 3 வேலை, கிட்டத்தட்ட 3 வேலை கொடுத்துருக்குறாங்க. எப்படி கொடுத்தாங்கன்றது தெரியல, அதை யாரும் கேட்கல. இந்த கேஸை பொறுத்த மட்டும் நீதியரசர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஸ்டேட் எக்ஸஸ், அதாவது அரசினுடைய விதிமீறல். இது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு இடத்திலே எந்த அளவு நம்ம ஃபோர்ஸை பயன்படுத்தணும் அல்லது சட்டத்தை பயன்படுத்தணுமோ அதை விட அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது யாருடைய ஃபைண்டிங்ஸ்னால் அருணா ஜெகதீசன் அவருடைய ஃபைண்டிங்ஸ். ஆனால் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்தது எப்போ அப்படின்னா, இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. செப்டம்பர்லேயே கொடுத்துட்டாங்க. இன்சிடெண்ட் மேலே நடந்தது, வேலைவாய்ப்பும் காம்பன்சேஷன் கொடுத்தது செப்டம்பரில், கிட்டத்தட்ட 3 மாதம் இடைவெளியில் கொடுத்துட்டாங்க.
ஆனால் அடுத்த பேட்ச் வந்து இது வந்த பிறகு கொடுத்தாங்க. இதை எக்ஸஸ் அப்படின்னு சொன்னால் எக்ஸஸுக்கு கொடுக்கலான்னு சொல்லி எந்த சட்டத்தில் சொல்லுது? அரசினுடைய எக்ஸஸ் இருந்தால் அந்த இடத்துல வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு எந்த சட்டத்தில் சொல்லுது? அது நீதியரசர்கள் ஒத்துக்கிறாங்க, எக்ஸஸுக்காக கொடுத்தாங்க. அதே நேரத்தில் இது வந்து இன்னும் விசாரணையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அது எப்படி எக்ஸஸோ இது நெக்லிஜென்ஸ். நெக்லிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கவனக்குறைவு. ஒரு சட்டத்தை தேவையான அளவுக்கு மேலே பயன்படுத்துவது எப்படி தப்போ அதே போல் அந்த சட்டத்தை தேவையான இடத்திலே பயன்படுத்தாமல் இருப்பதும் தப்பு. கிரிமினல் நெக்லிஜென்ஸ் வந்து அஃபென்ஸ்னே சொல்கிறாங்க, தண்டனைக்குரிய சட்டம். அப்போ எப்படி எக்ஸஸுக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்க? எக்ஸஸுக்கு ஒரு செத்த ஒரு ஆளுக்கு 3 வேலை கொடுத்துருக்குறீங்க. நெக்லிஜென்ஸில் இறந்தவருக்கு ஒரு வேலை கூட கொடுக்கக்கூடாதா? இது எந்த வகையில் நியாயம்? மேலும் வந்து இதை கட்சிக்காரங்கன்னு தான் எல்லோரும் பார்க்குறாங்க, தாவேக கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. ஆனால் அது அப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் அல்ல. விஜய் போகிறாரு, அவரை பார்க்குறதுக்காக வர்றாங்க. இல்லை, நம்ம அந்த புள்ளியில் கூட இன்னொரு மாறுபட்ட கோணமும் அதில் இருக்குது. நம்ம அதை தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி சார்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி வைப்போம். சார், கருணை அடிப்படையில் வேலை என்பது ஒன்றும் தமிழகத்திற்கு புதிது அல்ல. ஏற்கனவே நிறைய விஷயங்களில் கொடுத்துருக்காங்க. சில விஷயங்கள் ஏன் இதுக்கலாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லா ஆட்சியும் எல்லா கட்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கலாமான்னு கேட்குற அளவுக்குன்னா எதை சொல்கிறீங்க? இல்லை, நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன். அதுக்கெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு போதுமான இழப்பீடுகள் தரல. அவர் ஆட்சிக்கு வராரு, வந்த பிறகு இழப்பீடுகளை தராரு. இதில் என்ன தவறு இருக்குது? நீங்கள் சொல்கிறது எல்லாமே குழப்பமாக இருக்கு. அதாவது முதல்ல இதுக்கெல்லாமா கொடுத்துருக்காங்கிற அதை சொன்னா அது வேற டிபேட்டாக போயிடும். அதனால நான் அதை நான் தெளிவாக அடுத்தது அவங்களுக்கு போதுமான இழப்பீடு இல்லை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை வந்து பெரிய பணக்கார நாட்டிலேருந்து வரீங்க போல இருக்குது. நான்லாம் ஏழை நாடு, இந்தியாவை சேர்ந்தவன். அங்கே இறந்து போனவங்க குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60-70 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு அந்த இழப்பீடு அப்படின்னு. இப்போ இது போதுமானது இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வளமாக இருக்கீங்க, நான் இல்லை. அதனால் இது போதும் அவங்களுக்கு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு நாள் முழுக்க உழைச்சி சோமு சார், அங்கே இருக்கிற ஒரு இறந்த ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயது உடையவர்கள், ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கவங்க. அங்கே இருந்த அந்த 60 லட்சம் அப்படின்னு நீங்கள் உத்தேசமாக சொன்னால் கூட அங்கே இருக்க குழந்தைகள் இறந்துருக்காங்க. அவங்க வளர்ந்து என்னவா ஆவாங்கன்னு தெரியும். வசதி வாய்ப்பாக இல்லை என்னவா ஆயிருப்பாங்கன்னு தெரியாது. அங்கே இறந்து இருக்கிற 2 விஷயம், குடும்பத்தாரின் இழப்பு, இதை இழப்பு சரி செய்யுமான்னு சொல்லிட முடியாது. அப்ப நீங்க வெறும் இந்த அமௌண்ட் கொடுத்தாச்சு சரியா போச்சுன்னா அடுத்த கலவரம் நடந்தா நான் 60 லட்சம் கொடுத்துறேங்கிற மாதிரியே இருக்கு சார். அப்படி இல்லை, உங்களுக்கு அது புரியல. அதாவது 1 லட்சம் கோடி ஒரு உயிருக்கு கொடுத்தாலும் அந்த உயிருக்கு ஈடாகாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒன்றும் புதுசு கிடையாது. ஒன்று தவிர இந்த மாதிரியான ஒரு நெரிசல் பலியில் வந்தவங்களுக்கு இந்த அளவுக்கு கூட இங்கே இந்தியாவில் கிடைச்சதில்லை, கிடைச்சிருக்கு. அது நமக்கு வந்து மகிழ்ச்சி தான். ஏன்னா அவங்க ஒரு உயிர் போனால் கூட அந்த இழப்பை தாங்குகிற அளவுக்கு அது நிச்சயம் தாங்க முடியாது. இந்த பணத்தை வச்சுட்டு தாங்க முடியுமா அந்த உயிர் போனதை? ஒரு பெண்மணி கூட சொன்னாங்க, என் குழந்தை போனது கூட பரவாயில்ல விஜயை பார்த்துட்டுன்னு கூட சொன்னாங்க. இருந்தாலும் கூட அவங்களுக்கு இழப்பு இருக்கிறதாவே நம்ம நம்புவோம். ஏன்னா நம்ம மனிதாபிமானம் உள்ள நம்ம நபர்கள், அதனால் நம்புவோம். அதனால் இந்த ஒரு அமௌண்ட்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு இந்த அரசு பணி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல கொடுத்தது, அதை வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கும் இதற்கும் ஒப்பிடுவதே தவறு. அவங்க ஒட்டுமொத்த மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை, அதில் மாற்று கருத்து இருக்கலாம். அப்படி இல்லைங்க, அங்கேருந்து வரக்கூடிய புகை வந்து சந்தனமாக மணக்குது அப்படின்னு கூட ஒரு டிபேட்டை வச்சுக்கலாம். அது நமக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாது. ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் கேடுன்னு வந்து போராட்டம் நடத்துனதும், துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சில் வாங்கினதும், ஒரு நடிகரை பார்க்க கூட்டத்தில் போய் நெரிசல் இது பண்ணதையும், அது வந்து ஒரு போராட்டம். இது பரிதாபத்துக்குரியது, அப்பாவி மக்களுடைய பரிதாபத்துக்குரியது. ஆனால் உயிர் ரெண்டுத்துக்குமான இல்லை, உயிர் எங்கு போனாலும் உயிர் தான். இல்லை, அவர் சொந்த தனிப்பட்ட விஷயத்துக்காக போயிருக்காரு, அங்கே அரசு செய்ய வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யலை, தவறிட்டாங்க, அவர்களோட தவறுகளால் ஒரு இழப்பு ஏற்படுதுன்னா அவங்க சொந்த விஷயத்துக்கு தான் போனாங்கன்னு சொல்லிடுவீங்களா? இப்போ வந்து ஒரு பயங்கரவாதி வந்து ஒரு சுட்டுக்கொண்டு, நீங்கள் சொல்கிறதுனால அதை சொல்கிறேன், என்கவுண்டரில் அந்த மாதிரியான ஒரு துப்பாக்கி சூடு சுட்டு கொல்லப்பட்டு அவன் சாகிறதுக்கும், அதே இதில் ஒரு போர் வீரர், நம்ம வீரர் சாகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நம்ம எதுக்காக வருந்துவோம்?
நம்ம வீரருக்காக தான் வரணும். சார் அதுக்காக இவங்க விரோதின்னு சொல்லல. சிவிலியன்ஸையும் மிலிட்டனையும் ஒண்ணா நீங்க சேர்க்கவே முடியாது சார். உதாரணம் அது வந்துருச்சுன்னா உதாரணம் வந்துடுச்சுன்னா அப்ப உதாரணம் இல்லாம பேசும். சாதாரண ஒரு மக்கள் சட்டம். சாதாரண மக்கள் இரண்டு மக்களுமே நம்ம நாட்டுல தானே இருக்கோம், நமக்கான நீதிக்காக போறோம், ஒருத்தர் அவரோட கொள்கைக்காக போறாங்க, சொந்த விஷயத்துக்காக போறாங்க, எதுக்கு வேணா போட்டோம், பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அது வந்து தவறு இருக்கிறது, இதுல தவறு எடுத்திருக்கிறது, அதற்கு இழப்பீடு தர வேணும். அதுல என்ன என்ன இவர்களுக்கு கொஞ்சம் வேற பேச- அளவுகோடு என்ன கொஞ்சம் அவருக்கு ஒரு பேச விடுங்க. அளவுகோல். இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது இவங்க இறந்துட்டாங்க, ஒரு நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க. அதை நடத்துனது ஒரு தனியார் அமைப்பு, அந்த தாவேக கட்சி, அரசு நிகழ்ச்சி இல்லை, அரசு நிகழ்ச்சி. அதுக்கான வழக்குகள் போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஏன்னா ஏற்கனவே 60 லட்சமோ என்னமோ அந்த அமௌண்ட்டு தெரியல மொத்தமாக. ஏன்னா விஜய் 20 லட்சம் கொடுத்தாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 10 லட்சம், அப்புறம் பாஜக, காங்கிரஸ், அப்புறம் மத்திய அரசு வந்து ஒரு அரசு என்ன 2 லட்சம் கொடுத்ததுங்கிறத நம்ம பேச முடியும். இப்போ இல்லை மற்றதும் பணம் தான், நோட்டு செல்லும், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுல அரசாங்கத்திற்கு என்ன பங்கு இருக்கு? நம்ம இப்ப அரசு பத்தி தானே பேசுறோம். தனியார் அமைப்புகள் இந்த கொடுக்கலாம். மாதிரி ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்தவங்களுக்குன்னா தமிழ்நாட்டில் வருடத்துக்கு இது வந்து என்ன கணக்குனா என்சிஆர்பி கணக்கு, தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய கணக்கு. வருஷத்துக்கு 19,500லேருந்து 20,000 பேர் வரைக்கும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க குத்து மதிப்பாக. அதாவது அதிகபட்சம் 20,000 பேர், குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருடங்களா 19,500 பேர். இதில் 325லேருந்து 350 பேர் வரைக்கும் தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணம் வேலைவாய்ப்பு இன்மை. நீங்கள் வேலை கொடுக்குறேங்கிறீங்க, படிச்சுட்டு வேலையே இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியா முழுக்க கணக்கு பார்த்தீங்கன்னா 7,000 8,000 வருது. நான் சொல்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிற ஒரு சூழல் இருக்குது. அடுத்தது போன ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ், இதை மட்டும் சொல்லிக்கிறேன். 9,000 பேர் எழுதின எக்ஸாமுக்கு 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறான். அதாவது அந்த 20 லட்சம் பேரும் உரிய படிப்பு, பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு இல்லை, நம்ம நீங்கள் நேரடியாக விஷயத்துக்கு வாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சமூகத்தில் எல்லா விஷயங்களுக்கும் தற்கொலைகளும் ஆக்சிடென்ட் நடக்குது, குடியில் இறக்குறாங்க, இது எல்லாமே இருக்குது. ஆனால் அது அவர்களோட தவறுகளால் நடக்குது. ஒரு அரசோட கவனக்குறைவால இந்த வேலை கொடுத்தா சரியாயிருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அது ஆகுது ஆகலைங்கிறது வேற சார். நீங்கள் எதையோடு முடிச்சு போட்டு வாத திறமையில சரியாக்கிடலாங்கிறது ஏற்புடையது அல்ல சார். சோமி சார் என்னோட கேள்வி நான் வச்சிடுறேன். தனிப்பட்ட நபரின் தவறுகளுக்கு அவர் பொறுப்பேற்கிறார், அரசு பொறுப்பு ஏற்காது. அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய கட்டமைப்புகளை கொடுக்க தவறியிருக்காங்கன்னா எல்லா இடங்களிலும் தவறியிருக்காங்க. அதை பற்றி மறுப்பதற்கு இல்லை ரெண்டு பேருக்குமே. ஆனால் ஒரு அரசோட கடமை தவறி அதனால் ஒரு இழப்பு ஏற்படுகிறதுன்னா அதற்கு பொறுப்பு அரசு ஏற்க வேணும். அப்படியான விஷயங்களை தான் நம்ம பார்க்க முடியும். இதுக்கு நீங்க எதையோ எடுத்துட்டு வந்து பேசுறதும் இதுல இல்ல. நான் சொல்லிடுறேன் விஷயம். நீங்க சொல்றது தவறா இருக்கு. அதாவது இது அரசு தவறா, விஜய் தவறா? அது இன்னும் முடிவுக்கு வரல. அப்ப எப்படி அரசு தவறுன்னு சொல்றீங்க? அப்ப அதை வாபஸ் வாங்குங்க. இல்ல, அரசோட கேஸ்ல இருக்கு. இல்ல விஜய் அதுக்கு வரக்கூடாது. இல்ல சோமு சார், விஜயோட தவறாக அரசு தவறுன்னு சொன்னீங்கன்னா நம்ம அதை பத்தி பேசுவோம். விஜயோடு தவறாக இருந்தாலும் அங்க அனுமதி மறுக்கப்பட்டிருக்க வேண்டும். நேரம் தவறி விஜய் நடத்தினாரு, இந்த தவறு பண்ணாரு, அந்த தவறு பண்ணாருன்னா அதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த தவறு செய்துன்னா அரசு கண்டித்திருக்க வேண்டும், தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். அந்த பாயிண்ட்ல இருக்கு. அதை தாண்டி நீங்க என்ன சொல்றீங்க, எல்லா இறப்புகளுக்கும் அரசு வந்து இழப்பீடு கொடுக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கள்ளச்சாராயத்துக்கு நான் அதை சொல்ல வேணாம்னு நினைச்சேன். அதை கொடுக்கணும் தான் நான் கேட்கல. இல்லை, அதை கொடுத்தாங்க. அதுக்கெல்லாம் வந்து இழப்பீடு கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு ரூட்ல 4 பேர் போறவன் வந்து ஒன்வேல போறானா, 5ஆவதா போறவனை பிடிச்சி நான் கேட்டேன்னு வச்சுங்களேன், 4 பேர் போனாலாம் சார் அப்படிங்கிறது அது ரொம்ப தப்பான வாதம். அதை மாத்துங்க. அதுவும் தப்பு இதுவும் தப்புன்னு நம்ம வரணும். இப்போ நான் வந்து கள்ளச்சாராயத்துக்கு கொடுத்தது சரின்னு சொன்னா நீங்க இந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம். அந்த கள்ளச்சாராயத்துக்கு 10 லட்சம் இந்த கேள்வி உங்களுக்கானது இல்ல. இந்த நான் என்ன சொன்னேன், இந்த வழக்கத்தோட சொல்றது என்னன்னா, திமுக தரட்டும் 10 லட்சம். ஏன்னா அவங்க ஆளுங்கட்சியா இருந்து முதலமைச்சர்கிட்ட தானே இருந்துச்சு காவல்துறை. அவங்களுடைய பொறுப்புல சரியில்லாம தானே அத்தனை பேர் செத்தாங்க. காவல்துறையில பொறுப்பு இல்லாம தானே செத்தாங்க கள்ளக்குறிச்சியில. திமுக தரட்டும், இல்லை மு.க. ஸ்டாலின் வந்து கைப்பணத்தை தரட்டும், அது தப்பு கிடையாது, அது அவங்களுடைய விஷயம். நானும் வரி கட்டக்கூடிய என்னுடைய பணத்தை நீ கள்ளச்சாராயத்துக்கும் தர வேணாம், கரூர் ஆட்களுக்கும் தர வேணாங்கிறேன் நான். தொடர்ந்து பேச இல்லை இதில் இன்னொரு இது என்னன்னா, இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இதில் இந்த வேலை கொடுப்பது கருணை அடிப்படையில் வேலை இருக்குல்ல, அதாவது ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டாருன்னு இருக்கிற வேலை இருக்குல்ல, அதுக்கே உச்சநீதிமன்றம் தடை போட்டிருக்க ஒரு விஷயம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கருணை அடிப்படையில் கொடுக்கறது வந்து உரிமை கிடையாது, சலுகை தான் ஒன்று. அடுத்தது அந்த குடும்பத்தோட வறுமையை போக்குவதுக்கு தான் தருது. இதை எப்போ சொல்லியிருக்கிறாங்கன்னா, உமேஷ் குமார் வெர்சஸ் ஹரியானா கவர்மெண்ட்டு 1994.
அதுக்கு அடுத்தது வந்து சசாங்க் கோஸ்வாமி வெர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் 2012, அப்புறம் அன்னு ராவத் வெர்சஸ் ஸ்டேட் பேங்க் 2020, டெபராத்ரா திவாரி வெர்சஸ் மேற்கு வங்க அரசு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2023. அவங்க சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்பா அரசு வேலையில் இருந்து இறந்தால் கூட பையனுக்கு வேலை கிடையாதுங்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு அதனால தான் சொல்ல வேண்டியது 60 லட்சங்கிறது இந்திய அளவில் அது மரியாதைக்குரிய ஒரு தொகை தாங்கிறப்ப அந்த அடிப்படையிலும் வேலை கோருவதற்கான ஒரு உரிமை அவங்களுக்கு இல்லை. பொதுவாக அது உரிமையே கிடையாதுங்குது யாரே உச்சநீதிமன்றம். அதனால் இவங்க அங்கே போனாலும் இவங்களுக்கு அது கிடைக்காது. இது வரைக்கும் கொடுத்த தொடர்ந்து தீர்ப்புப்படி. பேசலாம் சார். சவுண்டையா சார் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுக்கிறாரு. அரசு வந்து கருணை அடிப்படையில் வேலை தருன்னா கூட அதற்கான சில விதிமுறைகள் இருக்கிறது. அந்த விதிமுறைகளை தாண்டி இந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தின் முன்னால் இது ஒரு ஷார்ட்கட்டாக எடுத்திருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டுன்றது கான்ஸ்டியூஷனோட வந்ததில்லை. முதலாக 1972ஆம் ஆண்டு தான் வந்து கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் ஜிஓவே வருது. பிப்ரவரி 12 நினைக்கிறேன். ஜிஓ நம்பர் 225ன்னு சொல்லிட்டு அப்போ தான் வருது. கிட்டத்தட்ட சுதந்திரமாகி 25 வருஷம் கழிச்சு தான் கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டே வந்தது. கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டு, காம்பன்சேஷன் அப்படின்றதெல்லாங்க இப்போ காம்பன்சேஷன் கிட்டத்தட்ட ஒரு திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனாலும் 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. குடிச்சு இறந்து போனாலும் 2 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அந்த 2 லட்ச ரூபா எதுக்கு அப்படின்னா 10 லட்சம் அது இப்போ போன கவர்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. நார்மலாக 2 லட்சம் அது ஸ்பெஷலாக கொடுத்தாங்க. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, ஒரு உழைக்கிறவன் அவனுடைய குடும்பம் திடீர்னு அது எந்த குடும்பமாக இருந்தாலும் உழைக்கக்கூடியவன் திடீர்னு இறந்து போயிட்டான்னா அந்த குடும்பம் கொஞ்சம் தடுமாறிடும், நிலத்தடுமாறிடும். அப்போ அந்த மாதிரி நிலைமையில் சும்மா ஒரு கை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த 2 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாயில் அவங்க வந்து எதை பெருசாக ஆகிடுவாங்களான்னா ஆக முடியாது. அவன் தடுமாறாமல் கொஞ்சம் அந்த நேரத்தில் அவனை தாங்கி பிடிக்கணும் அப்படின்றது அரசாங்கத்தினுடைய நோக்கம். இப்போ இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றதெல்லாம் ஏன் வருது? கம்பேஷனட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கலாம். ஏன்னா பல மாநிலங்களில் பல நேரங்களில் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் விளையாட்டில் ஈடுபடுறவங்களுக்கு டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து அங்கங்கே அப்பப்போ அரசாங்கத்தினுடைய விருப்பம் அது கொடுக்குறது தப்பில்லை. ஆனால் இதில் எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா அரசாங்கத்தினுடைய தவறு இருக்குதுன்றதுனால தான் கொடுக்குறாங்க. இப்போ சார் சொன்னார் தூத்துக்குடி இன்சிடென்ட். நீங்கள் சுற்றுல பேசின விஷயங்கள் முழுமையாக எல்லாராலும் ஏற்கப்படும். ஏன்னா என்ன நடந்திருக்கு, அதற்கான காம்பன்சேஷன் அப்படிங்கிற விஷயங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தது, சரியாக இருந்தது, மனசாட்சி அடிப்படையில் சரியாக இருந்தது. ஆனால் இன்னொரு பார்வை இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த கூட்டத்தை கூட்டினப்ப அது வெறும் அரசியல் கட்சியாக இருந்தது. இப்போ அவர்கள் அரசாங்கமாக இருக்கிறார்கள். அப்போ அந்த இடத்துல 2 நபர்கள் இருக்காங்க. ஒன்று அரசாங்கத்தின் தவறாக இருக்கலாம், அல்லது அந்த அரசியல் கட்சியின் தாவேக்காவோட தவறாக இருக்கலாம். அப்போ இப்போ 2 நபருமே ஒரே ஆளாக மாறுறாங்க. இப்போ அரசு யாருன்னா அவங்களே தான் அரசு. அப்போ அந்த இன்சிடெண்ட்டில் ஈடுபட்டது யாருன்னா அவங்களே தான். இப்போ அரசாங்கமாக வந்த பிறகு அங்கே பாதிக்கப்பட்ட நபர்களை மட்டும் பாதிக்கப்பட்ட நபர்களாகவே பார்க்க முடியாமல் அவர்கள் சாட்சியமாகவும் பார்க்கப்படுகிறார்கள். அப்போ சாட்சியத்திற்கு அதே அரசியல் கட்சி அரசாங்கத்தின் மூலமாக உதவி கொடுக்குங்கிறது அந்த சாட்சிகள் மாறுவதற்கான வழி இருக்கா? 2 காரணம். ஒன்று அதிகாரத்தில் இருக்காங்க, இன்னொன்று அவர்கள் இவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு எதிராக அவர்கள் பேசுவார்கள், உண்மையை பேசுவாங்களாங்கிற கேள்வி எல்லோர் மனதிலும் எழும். அப்படி இருக்கப்ப இது சரியாக இருக்குமா? இல்லை, இதில் சாட்சி அவர்களெல்லாம் வேணா இதில் முக்கியமான ஐ விட்னஸ் யார்? அங்கே ஈடுபட்ட முதல்வர் அவர் தான் இன்றைக்கி அந்த ஸ்பாட்டில் இருந்தவர் இல்லையா? அவர் பார்த்துருக்கிறார், கண்ணார பார்த்துருக்கிறாரு. இன்றைக்கு விசாரிக்கப்பட்ட சாட்சியும் அவர் தான். இது வரைக்கும் விசாரிக்கப்பட்ட சாட்சி அவரும் திரு ஆதவர்ஜுனா 2 பேரும் தான் விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த விசாரணை சாட்சியமாக விசாரிக்கப்பட்டிருக்காரா? பின்ன இல்லை, அவர் வந்து அந்த சம்பவத்திற்கு அவர் பொறுப்பேற்கணும் தானே பேசியிருக்காங்க. பொறுப்பேற்கணும் நீங்கள் பேசுகிறீங்க. விசாரணை ஆணையம் அவரை எந்த இதில் விசாரிச்சிருக்குன்றது தானே முக்கியம். நீங்கள் 1000 சொல்லலாம், நீங்கள் அவரை தூக்கில் ஏற்றுங்கன்னு கூட சொல்லலாம், அதை நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா? அவரை விசாரித்திருக்கிறார்கள், முதல் சாட்சியாக அவரை விசாரித்திருக்கிறாங்க. அவர் அங்கே என்ன சொன்னாரோ அதைத்தான் பொதுவெளியில் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னது கிட்டத்தட்ட நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு சதின்ற மாதிரி அந்த அளவுக்கு அவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்க வேணாம். பொது இடத்துல நடந்தது. அந்த கூட்டம் எந்த நோக்கத்துக்காக யார் கூட்டினாலும் சரி. இப்போ தூத்துக்குடியில் ஒரு நோபல் காசு அப்படின்னு சொல்கிறாங்க. நோபல் காசு தான், தப்பு இல்லை. அந்த போராட்டத்தின் மீது நமக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது, நியாயமான போராட்டம். ஆனால் ஒரு கூட்டத்தை கூட்டும்போது அதை நோக்கத்தை நம்ம பார்க்கக்கூடாது. இதுக்கு கூட்டினாங்களா, கோயிலுக்கு கூட்டினாங்களா? இப்போ கைலாசுக்கு போகிறாங்க, மலை சரிஞ்சு விழுந்துடுறாங்க,
அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குது அப்படின்னா இல்ல அந்த கான்டெக்ட் புரிஞ்சுது சார். நீங்க தொடர்ந்து நீங்கள் அப்போது நீங்கள் அந்த காசை பார்க்காதீங்க. இறந்தது எதனால்? கவர்மெண்ட்டுடைய எக்ஸஸ்னாலையா நெக்லிஜென்ஸா? எக்ஸஸ் இருந்தது ஒரு பக்கம், தூத்துக்குடியில் நெக்லிஜென்ஸ் இருக்குது. அப்போ நெக்லிஜென்ஸுக்கு நான் பண்ண தப்புக்கு நான் தானே தண்டனை இருக்கும். அந்த அடிப்படையில் தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கப்படுகிறதே ஒழிய இதில் வேறு எந்த விதமான உள்நோக்கமும் அது நம்ம இன்னும் கற்பிக்கல. அது விசாரணையில தானே சார் இருக்கு. இப்போ விசாரணை முடிந்து அதற்கான முடிவுகள் வந்த பிறகு தான் அப்போ ஒரு தூத்துக்குடியில் முடிவுக்கு வர எப்படி முடியும். கொடுக்கப்பட்டது? தூத்துக்குடியில் எப்படி அது கொடுக்கப்பட்டது? தவறுன்னா இப்போ சார் சொன்ன மாதிரியே தான் முன்னாடி பண்ணது தவறு அப்படின்னா இப்பயும் தவறு பண்ணலான்னு எந்த இல்லை சட்டமும் இல்லை இல்லையா? அப்ப அதுவும் தவறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் தவறுன்னு எடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது, அதை நீதிமன்றம் ஒத்துக்கொள்ளுகிறது. நீங்கள் தவறுன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீதிமன்றம் அதை சரின்னு ஏற்றுக்குது. அதனால நான் என்னோட ஒப்பீனியன் ஒரு வாதத்துக்காக வைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். அதுக்குள்ள போல நான் ஆமா, நம்ம- வாதத்துக்கு வைக்கிறேன். இப்போ அவர் தவறுன்றாரு, கள்ளசாராயத்துக்கு தவறுங்கிறாரு. அதெல்லாம் நம்ம இல்லை, அவர் தள்ளி வச்சுட்டு- கலாச்சாரத்துக்கு மட்டும்தான் தவறுன்றார், தூத்துக்குடிக்கு தவறுன்னு சொல்லலை. தூத்துக்குடி நீங்கள் காசுன்றதை விட்டுருங்க. கவர்மெண்ட்டுடைய அப்போ அந்த காசு நல்ல காசுக்கு வந்தால் கவர்மெண்ட் சுடலான்னு இருக்கா? இல்லையே. ஏன் கவர்மெண்ட் சுட்டாங்க? சுட்டது தப்பு தானே. அந்த தப்புக்கு தான் அந்த தண்டனை அவங்க அனுபவிக்கிறாங்க, அந்த காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. அதே போல் இது நெக்லிஜென்ஸ். ஒரு பொது இடத்துல பலாயிரம் பேர் கூடுற ஒரு பொது இடத்துல அங்கே வர்றவங்களுடைய பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? அது எந்த க்ரௌடாக இருக்கட்டும், ஒரு கோயிலில் ஸ்டாம்பீட் நடக்கட்டும், எந்த க்ரௌடாக இருக்கட்டும், அதுக்கு யார் பொறுப்பு? நிர்வாகம் பொறுப்பு. நான் தனிப்பட்ட முறையில் போலீஸ்னு நான் சொல்ல விரும்பலை. நிர்வாகம், டோட்டல் நிர்வாகம், கலெக்டர்லேருந்து போலீஸ்லேருந்து லோக்கல் பாடியிலேருந்து எல்லா டோட்டல் நிர்வாகம் பொறுப்பு. அப்போ அந்த நிர்வாகத்தினுடைய கவனக்குறைவு, அந்த கவனக்குறைவுக்கு இது கொடுக்கப்படுது. இது கவனக்குறைவு அப்படின்றத அந்த இடத்துல அன்றைக்கி கட்சித் தலைவராக இருந்த ஃபஸ்ட்டு மெயின் ஐவிட்னஸ் அவர் அதை சொல்கிறாரு. அவர் அதை கன்வின்ஸ் ஆகிருக்கிறாரு. இது நெக்லிஜென்ஸ். அதனால் கன்வின்ஸ் ஆனதுனால அவர் இந்த காம்பன்சேஷன் ஏற்கனவே கொடுத்தபடி நம்ம இந்த காம்பன்சேஷன் கொடுக்கலான்ற ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஏற்கனவே 2018 கொடுத்துருக்குறாங்க, அதே ஸ்டாண்டை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வர்றாரு. நம்ம அதே கேள்வி தான் சோமு சார்ட்ட வைக்கணும். சார் நீங்கள் சொன்ன மாதிரியான வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. நம்ம இது மூணு இல்லை, இதை தாண்டி நிறையங்கள் இருக்குது. அப்போ ஏற்கனவே கொடுத்து பழக்கப்பட்டது தானே, அப்போ நாமளும் கொடுப்போம் அப்படின்னு ஷார்ட்கட் எடுத்திருக்காங்க. இதுக்கு இப்போ நீதிமன்றம் ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக ஆட்சி எப்படி நடத்தணும், சட்டத்தை எப்படி மதிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களை சொல்ல வராங்களா? இது அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சட்டப்படியே இது ஏற்றுக்கொள்ள விஷயம் இல்லை. அதை சொல்லியிருக்குது. 2 இது குறிப்பிட்டிருக்கிறாங்களா, 16, 14, 16. இந்த 14 என்னென்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ரைட் டு ஈக்குவாலிட்டி. அது 16 என்ன சொல்லுதுன்னா பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இந்த அரசு வேலையில் எல்லாருக்கும் சமம். அதுலேயே விதிவிலக்கு கொடுக்குறாங்க. இந்த 16லேயே 4வது பிரிவு என்ன விதிவிலக்குன்னா ஜாதிவாரி இடஒதுக்கீடை ஏற்றுக்குது. அதேமாதிரி இன்னொரு பிரிவு பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடை ஏற்றுக்குது. அப்புறம் அந்த பிரிவு 5 என்னன்னா மத ரீதியான வேலைவாய்ப்பை ஏற்றுக்குது. அது எதுக்காக அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட மதத்தோடைய ஒரு நிறுவனம் இருக்குது, அது அரசு சார்ந்த நிறுவனம், அப்போ அந்த மதத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே இருக்கணுங்கிறத அது ஏற்றுக்குது. இந்த பட்டியலில் இந்த மாதிரி கூட்டத்தில் நெரிசலால் இது பண்ணவங்களுக்கானது அப்படிங்கிறதுக்கான விஷயம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் 92 கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேலே, சாருக்கு நல்லா தான் ஞாபகம் இருக்கும், 50 பேருக்கு மேலே, எண்ணிக்கை சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு, 50 பேருக்கு மேலே மகாமகத்தில் இறந்தாங்க. அப்போயே பயங்கர குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதாவது இவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வர்ற இடத்துல முதலமைச்சரும் அவருடைய தோழி சசிகலாவும் போகணுமா அப்படின்னு. அடுத்தது அந்த குறிப்பிட்ட நேரத்திலேயே அவங்க அங்கே போய் குளிக்கணுமா அப்படின்னு 2வது. அதுக்கு அடுத்தது இவங்களுக்கான முக்கியத்துவத்தை அந்த போலீஸ் தேவாரம் தலைமையிலான காவல் படை முழுக்க கொடுத்ததுனால இன்னொரு பக்கத்தில் மக்கள் தடுமாறிட்டாங்க. இது ஏன் அப்படின்னு முழுக்க அந்த கணைகள் எல்லாமே ஜெயலலிதாவை நோக்கி தான் போச்சு. ஜெயலலிதா, சசிகலா அரசு பொறுப்பு இல்லைங்கிறதுனால நான் ஜெயலலிதாவை மட்டும் சொல்கிறேன். அந்த மாதிரி போச்சு. அது நம்ம அதை எதுவுமே ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம், கண்டிக்கத்தக்க விஷயம். அந்த விஷயத்தில் இருந்தவங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க, தலா 1 லட்ச ரூபா இறந்தவங்க குடும்பத்துக்கு. ஆனால் அரசு வேலை அப்படிங்கிறது தரலை, அந்த மாதிரி இல்லை. அதே போல் ஹஸ்ரத் விஷயமா இருக்கட்டும், பெங்களூரில் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஒரு சின்ன புரிதலுக்காக நான் இந்த கேள்வி வைக்க விரும்புகிறேன். இப்போ மகாமகம் அப்படிங்கிறது கவனக்குறைவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிர்வாகம் அதை சரியாக கையாள தவறி விட்டது, இன்டென்ஷன் அப்படின்னு ஒன்று அங்கே இல்லை.
ஆனால் கரூர் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் 2 தரப்புமே வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. தமிழக அரசு விசாரித்தா சரியாக இருக்காதுன்னு மத்திய விசாரணை அமைப்புக்கு அவங்க மூவ் ஆயிட்டாங்க. 2 பேருமே சார் சொன்ன மாதிரி விஜய் சொன்னதை முழுசாக நம்ம ஏற்றுக்க முடியுமான்னா முடியாது. அது விசாரணை முடியணும், தீர்ப்பு வரணும். அதே மாதிரி திமுக அரசு சொன்னதையும் நம்ம முழுசாக ஏற்றுக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா 2 பேருமே ஒரு அதிகபட்சமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம மகாமகத்தோடையோ மற்ற விஷயங்களோடையோ கம்பேர் பண்ண முடியுமா? இது வேறு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன்? நல்ல கேள்வி இது. ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள ஒரு விஷயத்தை மறுபடியும் அதை தூண்டுறீங்க. 92 அப்போ நான் நல்ல வேலையாக அங்கே போகலை. நான் சொந்த ஊர் தஞ்சாவூர் தான் எனக்கு. இருந்தாலும் என்னென்னா நம்ம என்னத்தை பெருசாக கூட்டத்தில் போய்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு அதுக்கு வீட்டில் சொல்லிட்டு வந்தாச்சு, அங்கே மகாமகத்துக்கு போகிறேன் கும்பகோணத்துக்குன்னு. தஞ்சாவூர்லேருந்து 40 கிலோமீட்டரு. நண்பர்களோடு சேர்ந்து உள்ளூர்லேயே ஊரை சுற்றிட்டு இது பண்ணிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம விஜய் அந்த தன்னுடைய கூட்டத்துக்கான பொறுப்பை சரியாக வகிக்கலைன்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதுவும் இருக்கு. அதை தான் நான் சொல்கிறேன். ரெண்டுத்தையும் சொல்கிறேன். அவங்க வந்தது ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 10 மணி நேரமோ 8 மணி நேரமோ 10 மணி நேரம் நினைக்கிறேன் தாமதமாக வந்தது. அடுத்தது காவல்துறை அப்பயே சொன்னுச்சு என்னென்னா, அந்த குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்குது, நீங்கள் அந்த பேருந்து இதை வெளியிலே நிறுத்தலைன்னா அதை கேட்கல, கூட இருந்தவங்க கேட்கலையா இல்லை விஜய் கேட்கலையா, அதை அந்த டிஎஸ்பியா அவர் சொன்னார். அதே மாதிரி அந்த கூட்டத்தில் நெருக்கி அடிச்சு இருக்கிற மக்களுக்கான ஒரு குடிதண்ணீரோ இது மாதிரி வசதிகளோ அந்த நிர்வாகத்தினர் செய்து தரலை. அதாவது போலீஸ் சொன்னதையும் கேட்கல, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் செய்யலை, அந்த வண்டியும் வெளியில் நிறுத்தலை, தாமதம். இவ்வளவு பிரச்சனை இருந்தது விஜய் மேலே. இப்போ இந்த சைடு வைக்கிற குற்றச்சாட்டுகள் அதே மாதிரி அப்போ ஜெயலலிதா மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விமர்சனம் இல்லை. இந்த குற்றச்சாட்டுகளோடு இருந்தால் நம்ம அதோட கம்பேர் பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் எதிர்த்தரப்பில் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. விஜய் சொல்கிறாரு இது திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னொன்று விஜய் தன்னுடைய கூட்டத்தை சீர்குலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாரு. 3வது ஒரு விஷயம் சொல்கிறாரு, நான் அந்த 10 ரூபான்னு பாட்டு பாடின பிறகு தான் அங்கேருந்து செருப்பு வீசப்படுகிறது, கற்கள் வீசப்படுகிறது, அப்படின்னா ஏற்கனவே திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இதில் எது உண்மைங்கிற விவாதம் நம்ம இன்னைக்கு பண்ணலை. ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். விஜய் சொல்லக்கூடிய பொய்கள் அது ஒன்று சார், பொய்யா உண்மையாங்கிறது நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், அது தனி விவாதம். என்னன்னா இப்போ 2 பக்கமுமே பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. அப்போ 2 தரப்புல எங்கு தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு வர வேண்டியிருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மற்றதோட கம்பேர் பண்ண முடியாது. அப்போ இதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான உங்கள் கருத்து, என்னுடைய கருத்து அது இல்லை. அதில் முக்கியமான விஷயம் இதை இந்த வழக்கு தொடுத்தவங்க கூட வேலை தராதிங்கன்னு சொல்லலை, நான் தான் சொல்கிறேன் வேலையை இந்த மாதிரி விஷயங்கள் வேண்டான்ட்டு. அவங்க மனுவில் குறிப்பிட்டிருக்கிறது என்னென்னா, இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இப்போ கொடுத்தீங்கன்னா அது வழக்கு விசாரணையை பாதிக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அதை கொடுங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க கொடுக்கவே வேணான்னு சொல்லி இந்த மனு போடவே இல்லை. இந்த வழக்கு அதுக்காக அல்ல, அவங்க இப்போ கொடுக்காதீங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. விசாரணையை பாதிக்கும் அப்படிங்கிற அதுதான் முதல்ல அவங்களுக்கு கேட்டேன். விசாரணையை பாதிப்பும், ஏன்னா அங்கே பாதிக்கப்பட்டவர் என்னுடைய கருத்து இப்போ இல்லை, எப்பயுமே வேணாங்கிறது என்னுடைய கருத்து. விசாரணையை பாதிக்கும்னு எப்படி சொல்கிறீங்க? அந்த ஸ்பாட்டில் இருந்தவன் இறந்து போயிட்டான். இப்போ இருக்கிறவங்க யாரும் ஸ்பாட்டில் இருந்தவங்க இல்லை. ஒரு கற்பனைக்காக வச்சிருக்கேன். ஒரு நபர் போறாரு, அவர் கூட நண்பரோ குடும்ப உறுப்பினரோ போயிருக்காரு, நண்பர் போயிருக்காரு. அப்ப இறந்த நபரோட குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை கிடைத்திருக்கிறது, அதன் மூலமாக இழப்பீடுகள் கிடைத்திருக்கிறது. ஈக்குவல் பண்ண முடியாது சார் சொன்ன மாதிரி. ஆனா இப்ப அந்த இறந்த நபரின் நண்பரோ உறவினரோ சாட்சி சொல்ல போனால் இது சொல்லி மாறினா அந்த வேலையோ இழப்பீடுகளோ இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஏற்கனவே அந்த நபர் இறந்து விட்டார். அப்போ இழப்பீடுகளை தனிப்பட்ட முறையினா ஒரு இழப்பீடுகளை சரி செய்ய முடியாது. அப்போ சரி அப்படின்னு இது அமைதியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் இப்படி நடந்ததுன்னு சொல்லலை, அதை நான் பார்க்கல, இது உண்மை இல்லை. ஆனால் இதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? 100ல் ஒரு வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு தானே. அப்போ அந்த சூழ்நிலையில் இப்படியான வேலை வாய்ப்புகளை கொடுப்பது என்பது அவர்களோட மன ரீதியாக மாற்றத்தை உருவாக்கும் முயற்சி, அது இந்த விசாரணையை திசை திருப்பும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நியாயம் எப்படி இருக்கலாம், எதிர்வே இருக்கலாம் இல்லையா? இது ரொம்ப சரி, அன்றைக்கு ஆட்சியில இருந்தவங்களுக்கும் அகைன்ஸ்டா போகலாம். ரொம்ப சரி சார். அப்ப எய்தர்வே நடக்கக்கூடாதுங்கிறதானே சரி. அப்ப விசாரணையை ஒரு அரசு அவர்களுக்கு நியாயத்தை மீட்டு தரணும் அப்படின்னா விசாரணையை துரிதப்படுத்தி அதை சரி பண்ணணும். ஏஜென்சி இருக்குது இன்னைக்கு, இவங்களை எல்லாம் விசாரணை எடுத்துக்கிறாங்களா
அப்படின்றது நமக்கு தெரியாது. இந்த 41 பேரோ அல்லது அவங்கள சேர்ந்தவங்களையோ எடுத்துக்க போகிறாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த இன்சிடெண்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆஃபீஸராக நான் கிட்டத்தட்ட ஒரு சப் கலெக்டர் கீழேருந்து நான் வந்திருக்கிறேன். ஒரு 41 பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம் அப்படின்றது, ஏன்னா நாங்களாம் போஸ்ட்மார்ட்டத்தில் ப்ரெசன்ஸில் இருப்போம். இந்த டவுரி டெத்து இதிலெல்லாம் வந்து ஆர்டிஓ முன்னாடி தான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணணுன்றது ரூலு. 7 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமாகி அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆர்டிஓ முன்னாடி தான், சப் கலெக்டர் முன்னாடி தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். நாங்களாம் எங்களுடைய ப்ரெசன்ஸில் நாங்கள் 100கணக்கான போஸ்ட்மார்ட்டம் பார்த்துருக்கோம். குறைஞ்சது நியாயமாக பண்ணணும்னா 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது. 41 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் எப்படி ஒரு 10,000 தடவை இல்ல, சொல்லிட்டாங்க. இல்ல, நூத்தி இல்ல, இருபது. இல்ல, அவங்க சோமு சொல்றதை சார், நான் எப்படி இல்ல, கேட்க இல்ல, முடியும்? சோமு சார், நான் படிச்சவன், நான் அந்த வேலை பார்த்தவன், நான் எப்படி ஏற்றுக்க முடியும்? சவுண்டே சார், நீங்க ரொம்ப நியாயமான ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்படி இருந்தால் கூட அரசு அவர்களுக்கு சலுகைகளை அளிப்பதுங்கிறது எங்கேனும் மாறுதல்களை ஏற்படுத்தும். எந்த சைடும் இப்போ இங்கே இந்த வழக்கோட விசாரணையோட முக்கியத்துவம் என்னன்னா, தமிழக அரசு அல்லது அவரோட ஏஜென்சி யாரும் விசாரிக்கக்கூடாது. காரணம், அரசு இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. இப்போ அரசும் மாறி இருக்கிறது. இப்போ அரசும் இப்போ 2 பேரை விசாரித்தாங்க. ஒன்று அரசோட தப்பு இருக்குமா, இல்லை அந்த கட்சியோட தப்பு இருக்குமான்னு. இன்னைக்கு அரசும் கட்சியும் ஒன்று தான். அப்படி இருக்கப்ப இதற்கு எப்படி வேணா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அதற்கேற்ற மாதிரி சட்டத்தில் என்ன வழிமுறைகள் இருக்கோ அதில் நியாயமாகவும் நடந்திருக்கணும் இல்லையா? விசாரணை அப்படின்றது இந்த 41 பேரோட முடிஞ்சு போக போகிறதில்ல இல்லையா? இவங்கள மட்டும்தான் விசாரிப்பாங்களா? பாதிக்கப்பட்டவங்களை மட்டும் விசாரிச்சுட்டு உடனே தீர்ப்பு சொல்லிடுவாங்களா? இவங்க தரப்புலையும் விசாரிப்பாங்கள்ல. இதே அங்கே இருந்த மந்திரி, எம்எல்ஏ, அந்த ஸ்பாட்டில் இருந்தவங்க எல்லாரையும் விசாரிப்பாங்கள்ல. உங்கள் சாட்சிகளை நீங்கள் கொண்டு போய் நிப்பாட்டுங்க. உங்கள் தரப்புலையும் சாட்சிகள் இருப்பாங்கள்ல, தொடர்ந்து பேசலாம். என்ன வருதுன்றதை பார்ப்போம். சார் சோமு சார், இறுதியான உங்களோட கருத்து. இப்போ நீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக அவர்கள் உச்சநீதிமன்றம் போகிறதா இருக்காங்க. அங்கே உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? அதை தாண்டி இப்படியான விதிமீறல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி மனசாட்சியோடும் இருக்க வேண்டும், நியாயமாகவும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இழப்பீடுகளும் கொடுக்க வேண்டும். இது எல்லாத்தையும் சமன்படுத்தி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அரசு இது ஒரு பாடமாக எடுத்துக்குமா? நிச்சயமாக பாடமாக எடுத்துக்க போகிறது இல்லை. ஏன்னா அப்படி எடுத்துக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா முதல்ல வந்து எப்போ இந்த மாதிரிலாம் நடந்ததோ அப்போலேயே எடுத்துருக்கலாம். இது அதுக்கு அப்புறம் இங்கே வந்து எல்லாமே அரசியல் தான். அதை தாண்டி கடந்து போயிடுவாங்க. இவங்க அவங்கள குற்றம் சாட்டுறது, இவங்களை அதாவது இங்கே இருக்கிற அரசியல் தான் முக்கியம். இப்போ எப்படின்னா, பஸ்ஸில் ஏறுறப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இறங்குறவங்கள பார்த்து சீக்கிரம் இறங்கியாம்போம். நம்ம இறங்குறப்ப என்ன சொல்லுவோம், ஓ என்ன அவசரம், மெதுவாக ஏறு அப்படிம்போம். இது ஒரு மனநிலை. எதிர்க்கட்சியாக இருக்கிறது ஆளுங்கட்சியாக இருந்துச்சுன்னா அது மாறதான் செய்யும். நீங்கள் கேட்டது ஒரு அருமையான ஒரு கேள்வி. என்னென்னா, ஏற்கனவே தேவைக்கு என்ன பண்ணிச்சு, இங்கே தமிழ்நாட்டு அரசு இதில் ஈடுபடக்கூடாதுன்னு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது கேட்டுச்சு, சிபிஐ. இப்போ இவங்களே அரசாக இருக்கிறப்ப அந்த வேலைக்கான விஷயத்தை பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டது ஒரு அருமையான ஒரு கேள்வி. அடுத்து இதுதான் இப்போ கேட்க வேண்டிய ஒரு கேள்வி ஒன்று. அடுத்தது இப்போ நீங்கள் கேட்டிங்களா, இந்த உச்சநீதிமன்றத்தில் என்ன ஆகும்னா, ஏற்கனவே பல தீர்ப்புகளில் கருணை அடிப்படையில் கொடுக்கப்படும் வேலை உரிமை அல்ல, சலுகை தான் அப்படிங்கிறத சொன்ன நீதிமன்றத்துக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு தான் இவங்க மேல்முறையீட்டுக்கு போகும். அதனால் போகிறாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இங்கே கிடைச்ச அதே தீர்ப்பு தான் அங்கே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.